ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வந்துட்டு நம்ம பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஜரி த்ரெட் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஜரிலே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்குது. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஜரிலேயே கலர்ஸ் நிறைய இருக்குது, அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பாருங்கள், நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுறது வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கெலாம் இந்த த்ரெட்டு தான் யூஸ் பண்ணுவோம். இது வந்துட்டு சன்னமாக இருக்கும், சரிங்களா? இப்போ நான் ரெண்டாவது வச்சு காமிச்சிருக்கேன் பாருங்கள், சின்னதாக காமிச்சிருக்கேன் பாருங்கள் சைஸில். அது வந்துட்டு சன்னமாக இருக்கும். இது பெருசாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அது கொஞ்சம் நல்லா திக்காக இருக்கும். அது தின்னாக இருக்கும், இது திக்காக இருக்கும். இந்த த்ரெட் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் செயின் ஸ்டிச்லாம் வந்துட்டு எம்போஸ்டாக தெரியும். பட் நீங்கள் வந்துட்டு இது வந்துட்டு நம்ம செயின் ஸ்டிச் நம்ம போடுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி தின்னாக இருக்குது இல்லையா, இது வந்துட்டு நீங்கள் பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். கண்டிப்பாக நீங்கள் சன்னமாக இருக்கிற ஜரி வாங்கினீங்கன்னா நீங்கள் பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், செயின் ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி திக்காக இருக்கிறது வந்துட்டு பாருங்கள், இது எவ்வளோ திக்காக இருக்குன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நீங்கள் நேரில் வாங்கி பார்க்கும்போது இன்னும் டிஃப்ரென்ஸ் தெரியும். எனக்கு கேமராவில் எவ்வளோ தான் காட்ட முடிஞ்சுது, நீங்கள் நேரில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால் நல்லா வந்துட்டு புரிஞ்சுக்க முடியும். இது வந்துட்டு திக்காக இருக்குது, நான் கையில் வச்சுருக்கிறது திக்காக இருக்குது. அது வந்துட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் எல்லாம் போடும்போது நல்லா எம்போஸ்டாக இருக்கும். இது நீங்கள் பீடு ஸ்டிச் பண்ணவே முடியாது, இது வந்துட்டு வரன்னு இழுக்கும், கிளாத்தையே வந்துட்டு வேஸ்ட் பண்ணிடும். ஸோ அதனால் நீங்கள் இது பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்குலாம் யூஸ் பண்ண முடியாது. த்ரெட் ஒர்க்குக்காக நீங்கள் செயின் ஸ்டிச் போடுறதுக்காக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இது வேணால் நீங்கள் பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் செயின் ஸ்டிச் போடணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நான் கையில் வச்சுருக்கேன் இல்லையா அந்த சின்னது, அது யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்களோட விருப்பம்தான், ஓகேங்களா? இது வந்துட்டு நீங்கள் கடைகளில் போய் கேட்டிங்கனாவே தெரியும். கொஞ்சம் தின்னாக இருக்கிற ஜரி த்ரெட்டாக கொடுங்கன்னு கேட்டிங்கனாவே கொடுப்பாங்க. கண்டிப்பாக நீங்கள் வாங்கி பார்த்துக்கோங்க. ரெண்டுமே அவ்வளோ சீக்கிரம் அந்து போகாது, சரிங்களா? நீங்கள் பார்த்து தான் போடணும், நல்லா பிராண்டடாக வாங்கிக்கோங்க. கொஞ்சம் தின்னாக இருக்கிற ஜரி த்ரெட்டு நான் கலர்ஸ்லேயும் காட்டுறேன். இப்போ கையில் வச்சுருக்கேன் கோல்டன் கலர், அந்த மாதிரியும் காட்டுறேன். அதுவும் நீங்கள் செயின் ஸ்டிச்சும் போட்டுக்கலாம், பீடு ஸ்டிச்சும் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க என்னோடய சேனலில் எந்த த்ரெட் யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு. தின்னாக இருக்கிற ஜரி த்ரெட்டை நீங்கள் பீடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம், செயின் ஸ்டிச் போடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலேயே கலர்ஸ் இருக்குது. நல்லா தின்னாக இருக்கிறது வந்துட்டு ஜரி த்ரெட்லேயே வந்துட்டு கலர்ஸ் நிறைய இருக்குது. அதெல்லாம் நம்ம எந்தெந்த கிளாத்துக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்துட்டு கலர்ஸ் நம்ம வாங்கிக்கலாம். என்ன கலர் கிளாத்துக்கு எந்த கலர் ஜரி த்ரெட்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு நமக்கு ஜரி த்ரெட்லாம் இருக்குது. இதுவும் வந்துட்டு நீங்கள் பீடு ஸ்டிச் பண்ணுறது அந்த மாதிரி ஏதாவது புட்டாலாம் போடுறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். கிளாத்துக்கு மேலே கிளாத் வழியாக உள்ளே வெளியில் போயிட்டு வரதுக்கு நல்லா சிரமம் இல்லாமல் இருக்கும், ஓகேங்களா? இது வந்துட்டு உங்களுக்கு அந்த பெரிய ஜரி த்ரெட்டை காமிச்சேன் இல்லையா, அது வந்துட்டு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், போடும் போதே தெரியும். கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி கலர்ஸ் இருக்குது, வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். ரொம்ப அழகாகவும் இருக்கும். இதுவும் தின்னாக இருக்கும். அதே மாதிரி நான் ரெண்டாவது சின்னதாக ஒன்று காமிச்சேன் பார்த்தீங்களா, பிளாக் கலர்லேயே, அதுவும் தின்னாக தான் இருக்கும் பாருங்கள். இதுவும் நல்லா எப்படி இருக்கும் அப்படின்னா தின்னாக தான் இருக்கும். ஆனால் பெருசு மட்டும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா தடிமனாக இருக்கும், ரொம்ப தடியாக இருக்கும். அது வந்துட்டு பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும். அது வந்துட்டு நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம், எம்போஸ்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். இப்போ உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஆல்மோஸ்ட் நான் உங்களுக்கு எல்லா டவுட்ஸுமே கிளியர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் இதில் எது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி பீடெல்லாம் வந்துட்டு எந்த மாதிரி த்ரெட் வச்சு ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு ஒரு தனி வீடியோவாக நான் போட்டிருக்கேன். கண்டிப்பாக நான் வந்துட்டு உங்களுக்கு அது லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். அண்ட் மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள், அதை நான் உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் வீடியோவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.